Hi friends, welcome to Tamil video tutorial. போன வீடியோ டியூட்டோரியல் நம்ம மீடியா டேப்பை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம எடிட் டேப்பை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஜஸ்ட் இந்த டேப்போட பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். டீட்டெயிலாக எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் வரக்கூடிய வீடியோ டியூட்டோரியல் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய வீடியோஸ் எடுத்துக்கிறேன். எல்லாமே என்னோட மொபைலில் எடுத்த வீடியோஸ் தான். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு 3 வீடியோஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடிட் டேப்பை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இந்த தனித்தனியாக இங்கே 2 மீடியா பிளேயர் மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த விண்டோவில் தான் நம்ம மீடியா ப்ளே ஆகும். கீழே இருக்கிற டைம் லைன் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த பிளேயரில் விடுறேன். இப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் விண்டோவில் மீடியா ப்ளே ஆகுது. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஐக்கான்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நிறைய பிளேயரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் இதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வீடியோவை நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறைய படத்தில் இருக்கிற சீனெல்லாம் கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த ஆப்ஷனை வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன். எனக்கு இந்த வீடியோவில் இந்த பார்ட் தேவைப்படுது. கிளிக் பண்ணுறேன். அதாவது இந்த மார்க்கிங் அந்த வீடியோவை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இருந்து எனக்கு எது வரைக்கும் தேவையோ அதை செலக்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் போக நினைக்கிறேன். மார்க் அவுட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்து இந்த டைம் எல்லாம் விட்டுறேன். ஓகே, இப்போ இன்னொரு இந்த செகண்ட் விண்டோவில் இந்த வீடியோ ப்ளே ஆகும். அதாவது நம்ம கட் பண்ணி இருக்கிற வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ப்ளே பண்ணுறேன். சரிங்களா? நான் செலக்ட் பண்ண அந்த பார்ட் மட்டும் ப்ளே ஆகுது. இப்போ நான் இன்னொரு வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோலையும் அதாவது ஒரு ஷார்ட்கட் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி கூட சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த கீபோர்டில் இருக்கிற ஐஓங்கிற பட்டன் தான். ஐ எதுக்குன்னா மார்க்கின், ஓ அவுட். இப்போ நான் இந்த இடத்துலையும் மார்க்கின் செட் பண்ணிட்டேன். கீபோர்டில் இருக்கிற ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போ எனக்கு எது வரைக்கும் தேவையோ ப்ளே பண்ணுறேன். அதாவது உங்கள் கீபோர்டில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் பார் இவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அவுட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணி டேக் பண்ணி எடுத்து இந்த டைமிங்லாம் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா நான் அந்த கட் பண்ண அந்த 2 கிளிப்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். நான் ப்ளே பண்ணி தர்றேன். என்னோட சிஸ்டமே திணறுது. மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஒரு ஸ்டூடியோ வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சிஸ்டத்தில் 2GB கிராஃபிக் கார்டு போட்டுக்கோங்க. அது இருந்தால் தான் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கிராஃபிக் கார்டு 1GB தான், அதனால தான் கொஞ்சம் திணறுது. நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். சரிங்களா? இப்போ கூட ஒரு மாதிரி திக்கி ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு புரியுதுல்ல? இந்த
இந்த 2 வீடியோ. இது மாதிரி நம்ம எவ்வளோ வீடியோஸ் சொன்னாலும் நம்ம அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுறதுங்களா, இது எதுக்குன்னா இன்னும் இந்த இடத்துல நீங்கள் இன்னும் நிறைய வீடியோவை ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம், அதுக்காக தான் காட்டுது. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. எதுக்குன்னா உங்களோட வீடியோவோட டைமை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இது இங்கே. ஓகே, நான் இப்போ இந்த வீடியோவில் எந்த சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் அந்த டேப்பை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த கலர் டேப்பை பற்றி பார்க்கலாம். நான் ஏன் ஒவ்வொரு ஆப்ஷனையும் தனித்தனி வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரே வீடியோவில் சொல்லிட்டா கொச்சன்ட்டு நிறைய சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. அதுக்காக தான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்தவரை நம்ம கலர் டேப்பை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.